கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு எப்படிப்பட்ட யுத்த களத்தில் இருந்தாலும் அன்றைக்கு எப்படி ஆயுதங்களை பயன்படுத்தி யுத்தத்திலே ஜெயமெடுத்தார்கள் என்று தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 1 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளதாயிருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி எப்படிப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். யாக்கேல் ஒரு ஆணி, ஒரு சுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிப்போரால் ஒரு கல்லை பயன்படுத்தினதை பார்க்கிறோம். தெபேசுவின் பட்டணத்தில் இருக்கிற அந்த ஸ்திரீ ஏந்திர கல்லின் துண்டை எடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட மீகாலை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 1 சாமுவேல் 19:11 தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவளை கொன்று போடும்படி சவுல் அவள் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கும் அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, அவன் மனைவியாகிய நீர் இன்று ராத்திரியிலே உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை சென்னல் வழியாய் ஒரு கயிர் மூலமாய் இறக்கி விடுகிறாள். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாயிருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடு அவனை என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். சேவகர் வந்தபோது இதோ அந்த கட்டிலே தாவீதிலே சொரூபமும் அவன் தலைமாட்டிலே ஆட்டுத்தோலும் ஒரு போர்வையும் இருந்தது. அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை எய்த்து என் பகைஞனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாலத்தில் கேட்டார். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் சொன்னார் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் தப்பி கடந்து போக செய்தேன் என்றார். இன்றைக்கு மீகாள் தன் தகப்பனையே எதிர்த்து தன்னுடைய கணவனை காப்பாற்றுகிறதற்கு அவள் பயன்படுத்தின ஒரு ஆயுதம், ஒரு சுரூபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன் கணவரை கொன்று போட சவுல் எத்தனம் பண்ணுகிறார் என்று அறிவித்த உடனே முதல் தன் கணவனை ஒரு கயிற்றின் வழியாய் இறக்கி அவன் ஜீவன் தப்ப ஓடி போகும்படி அவள் செய்கிறாள். 2வது, அந்த தன் தகப்பன் ஆட்களை அனுப்பி தன்னுடைய கணவனை தேடுவார் என்று சொல்லி அந்த படுக்கையிலே ஒரு சுரூபத்தை அவள் ஒரு ஆயுதமாய் பயன்படுத்தினாள். அதன் மேல் ஒரு ஆட்டுத்தோலை போத்தி ஒரு ஜமக்காலத்தை போற்றி வைத்து விட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை படுக்கையோடு கொண்டு வா என்று சொல்லும்போது அவர்கள் தூக்கின போது ஒரு சுரூபம் கீழே விழுந்தது. இது ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்லும்போது என் கணவரின் ஜீவனை தப்புவிக்கும்படி என்னிடத்தில் கேட்டார் என்று சொல்கிறாள். எவ்வளவு தைரியமாய் தன் தகப்பனுக்கே ஒரு சவால் விடும்படி தன் கணவரை காப்பாற்றுகிறாள். இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் தன் கணவரை சப்போர்ட் செய்யாமல் தகப்பன் வீட்டுக்கு கடந்து போய் உட்கார்ந்து கொள்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு போராட்டம், சஞ்சலம், தவிப்பு, வேதனை என்றால் உடனே அவர்கள் தங்கள் தகப்பன் வீட்டிற்கு கடந்து போய் விடுவார்கள். தன் தகப்பன் தன் கணவருக்கு கர்த்தருக்கு ஒரு உறுதுணையாய் இருப்பதில்லை. குற்றம் சாட்டுவது, குறை சொல்லுவது, இப்படியாக தான் இன்றைக்கு வாழ்க்கை பிரிந்து போகிறது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், தன் தகப்பனுடைய சதியை அறிந்து அவள் செயல்பட்ட விதம் எவ்வளவு அருமையாக இருந்தது. தன் கணவருடைய ஜீவனை அவள் காப்பாற்றி தன் தகப்பனுக்கு அவள் எதிர்த்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, குடும்ப சூழ்நிலையிலே தகப்பன் மூலமாய், தம் சொந்த தாயின் மூலமாய் எத்தனையோ பிரச்சனைகள் கடந்து வரலாம், குடும்பம் உடைக்கப்படலாம். ஆனால் ஸ்திரீயாகிய நீ எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. அது தகப்பனாயிருந்தாலும், தாயாயிருந்தாலும், உன் பிள்ளைகளாயிருந்தாலும், சகோதரர்களாயிருந்தாலும் உன் கணவருக்கு நீ ஒரு சப்போர்ட்டா நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ எடுக்க வேண்டிய ஆயுதங்களை எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபிக்கணும். நல்ல முழங்கால் போட்டு உன் குடும்ப சமாதானத்துக்காக நீ ஜெபிக்கும் போது அந்த பிரிவினை ஆவிகள் குடும்பத்தை விட்டு அகன்று போவதை உன் கண்கள் காணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் உன் வீட்டாரை சத்துருக்களாய் எழுப்பும் போது அது ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார். கண்ணீரோடு கண்ணீரின் ஆயுதத்தை எடு. நல்ல போராடி ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய நாமத்திலே ஜெயத்தை எடு. எந்த சூழ்நிலையை பார்த்து பதறாதே, பயப்படாதே. இல்லாதவர்களை
அந்தகாரங்களை இருளை போல் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கணவரை விட்டு கொடுக்காதபடி நீ ஜெபிக்கும் போது தேவன் உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட கர்த்தர் உதவி செய்வார். இந்த காலவெளியிலே கூட குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறாயா? யாரை சப்போர்ட் செய்வது என்று தெரியாமல் நீ திகைத்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஒரே எலும்பும் ஒரே மாம்சமுமாய் வாழ வேண்டிய நீ இன்றைக்கு ஏன் பிரிந்திருக்கிறாய்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஒரு ஆயுதத்தை எடு. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் ரத்தத்திலே, தேவ வசனத்தை கொண்டு, தேவனுடைய அபிஷேகத்தை கொண்டு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கொண்டு உனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் உனக்கு இந்த காலை வேளையிலே கொடுக்கிறார். ஜெய கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே கூட தாவே, சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் தன் கணவர் தாவீதை காப்பாற்றியதுக்கு பயன்படுத்தின ஆயுதம் ஒரு சுரூபமாய் இருந்தது அப்பா. ஆண்டவரே, தன் கணவரை கயிறினால் கீழே இறக்கிவிட்ட ஆண்டவரே, பின்பு தன் குடும்பத்தை காப்பாற்ற அவள் பயன்படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோமே. ஏசப்பா, அந்த கட்டிலோடு கொண்டு வர சொல்லும் போது அதிலே சுரூபம் இருக்கிறது. ஏன் இப்படி செய்தாய் என்று சொன்னார். என் கணவர் ஜீவனை தப்புவிக்கிறதற்கு இப்படி செய்தேன் என்ற தைரியமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோமே. இந்த காலகட்டத்திலே கூட கர்த்தாவே, அநேக குடும்பங்கள் ஆண்டவரே இன்றைக்கு பெற்றோர்கள் நிமித்தம், மாமனார் மாமியார் நிமித்தம் உடைக்கப்படுகிறதை பார்க்கிறோமே. ஆண்டவரே, எந்த விதத்திலும் அவர்கள் சோர்ந்து போகாதபடி இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் இரத்தத்திலே, இயேசுவின் ஆண்டவரை கொடுக்கப்பட்ட வார்த்தையினாலே, அபிஷேகத்தினால், அதிகாரத்தினாலே ஜெயத்தை எடுக்க உதவி செய்யும். தேவ கிருபை ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.